ஹலோ எவ்ரிவன், நான் உங்க டாக்டர் வினோதினி சுமதி ஹோமியோ கிளினிக்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஹோமியோபதி அவேர்னஸ் சீரிஸ் 8 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் எதனாலலாம் வருது? மெயினா வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அதிகமா இருக்கிறவங்க, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறவங்க, தண்ணி அதிகமா குடிக்க மாட்டாங்க, கோவம் அதிகமா படுவாங்க. கோவம்னா பயங்கரமா கோவம் வரும், இரிட்டபிள் ரொம்ப ஆவாங்க, ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட எரிச்சப்படுவாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா தலை கூட வலிக்கும், ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, தூக்கமின்மை, நைட் வந்து தூங்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்குன்னு பாத்தாங்கன்னா அதிகமான தண்ணி குடிக்காம இருக்கிறது, ஒழுங்கான ஃபைபர் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மலச்சிக்கலால கொஞ்சம் அவதிப்படுவாங்க. ரீசெண்டா கூட ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு வந்திருந்தாங்க. 10 வருஷமா வந்து அவங்க மோஷன் டானிக்கோ இல்ல லேசேட்டிவ் எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து மோஷன் போகும். இப்ப அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஆனல் கேன்சர் தான் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து எதனால வந்திருக்குன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப கான்ஸ்டிபேஷனாலையும் இவ்வளவு நாள் டானிக் எடுத்தனாலனா கேன்சர் வருமா டாக்டர் அப்படின்லாம் கிடையாது. அவங்க இதனாலேயே ரொம்ப வருஷமா சிரமப்பட்டிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஸ்டார்டிங்கே இந்த ப்ராப்ளத்தை அவங்க பார்த்து சரி பண்ணிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிவியர் ஆயிருக்காது. அந்த ஒரு அவேர்னஸ் தான் இப்ப நான் மெயினா அந்த வீடியோவே அப்லோட் பண்றேன். மெயினா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் வந்து மெடிசனோட பிளஸ் டயட்டை நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா சரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து கண்டிப்பா கியூர் அண்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். பவல் மூவ்மெண்ட்டை கரெக்டா வச்சுக்கணும். இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தண்ணி நிறைய குடிக்கணும், உடம்ப வந்து சூடா வச்சுக்க கூடாது, வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிங்க. அதே மாதிரி வந்து நிறைய நார்ச்சத்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் கண்டிப்பா எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து வாழைத்தண்டு, வாழைப்பூ, அதுக்கப்புறமாட்டி சவுச்சவ், புடலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கங்க. வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ்னா வந்து இப்ப சீசன் எந்தெந்த சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே கண்டிப்பா எடுத்துக்கங்க. இப்ப கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர் மெலன், மஸ்க் மெலான், குக்கும்பர், இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இதுல வந்து கலோரிஸும் ரொம்ப கம்மி, ஸோ தைரியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு மெடிசன் மட்டும் இப்ப நான் சொல்றேன். கஸ்காரா சாகர்டா அப்படின்ற மதர் டீச்சர் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம். இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இந்த மோஷன் டானிக் குடிச்சாதான் எனக்கு மோஷன் போகும் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மெடிசன் கொடுத்து ஓரளவு உங்களுக்கு பவல் சிஸ்டம் வந்து நல்லா நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மெடிசனை வந்து நிப்பாட்டிக்கலாம். இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து இது இருக்காது. உடம்பு வலி இருக்கிறவங்க, தலைவலி, இதனால கான்ஸ்டிபேஷனால தலைவலி, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மெடிசன் வந்து நல்லா வேலை செய்யும். பட் இருந்தாலும் இதை நீங்க வந்து ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் கன்சிடர் பண்ணி தான் நீங்க வாங்கணும். நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. ஹோமியோபதியில இதுக்கு பக்க விளைவு இல்லாத மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட பண்ணிக்கோங்க. மெயினா வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து மலம் கழிக்கணும், 6 வாட்டி சிறுநீர் கழிக்கணும். நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வந்து கண்டிப்பா வெளியே போகணும். இதை நீங்க அசால்ட்டாவும் இருக்காதீங்க. இது வந்து மற்ற நோய்களுக்கு, செகண்டரி நோய்களுக்கு கண்டிப்பா இது வந்து வழிவகுக்கும். பைல்ஸ் ஆகும், ஹெமராய்ட்ஸ், ஃபிஷர், ஆனல் கேன்சர், இந்த மாதிரி நிறைய கோலன் கேன்சர், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் ஆகாதீங்க. ஈவன் இன்டைஜஷன் கூட இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.